தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் பாஜக உள்ளது. பாஜக மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் உள்ளார். இவர் திருநெல்வேலி சட்டசபை தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில்தான் தொகுதி பங்கீட்டில் பாஜகவுக்கு திருநெல்வேலி தொகுதி ஒதுக்கப்படவில்லை. இதனால் நயினார் நாகேந்திரன் இந்த முறை திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதேவேளையில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டசபை தொகுதியில் நயினார் நாகேந்திரன் போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. இதனை உறுதி செய்யும் வகையில்தான் கூட்டணியில் சாத்தூர் தொகுதி பாஜகவிடம் வழங்கப்பட்டுள்ளது. இதுபற்றி நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளர்கள் கூறுகையில் 6 மாதங்களுக்கு முன்பே நயினார் நாகேந்திரன் தொகுதி மாற முடிவு செய்தார். இதனால் சாத்தூர் தொகுதியில் களப்பணியை தொடங்கினார். அங்கு 23% என்ற அளவுக்கு தேவர் சமுதாய மக்களின் ஓட்டு உள்ளது. நயினார் நாகேந்திரனும் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இதனால் அங்கு எளிதில் வெல்லலாம் என்று நயினார் நாகேந்திரன் நினைத்துள்ளார் என்று கூறியுள்ளனர். இதன் மூலம் ஏறக்குறைய நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியில் களமிறங்குவது உறுதியாகிவிட்டது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மட்டுமே இன்னும் வரவேண்டிய நிலை உள்ளது. இந்நிலையில்தான் நயினார் நாகேந்திரனை வீழ்த்த முதல்வர் ஸ்டாலின் ரெடியாகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. ஏற்கனவே திருநெல்வேலி தொகுதியில் நயினார் நாகேந்திரனை வீழ்த்திவிட வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் காய் நகர்த்தி கட்சியினரை முடுக்கிவிட்ட நிலையில் இப்போது சாத்தூரில் இறங்கினாலும் அவரை தோற்கடிக்க பெரிய தலை ஒருவரை களமிறக்கலாம் என்று கூறப்படுகிறது. அதன்படி சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் களமிறங்கினால் அவரை வீழ்த்தும் பொறுப்பை தற்போதைய அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனிடம் ஸ்டாலின் வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. 79 வயது நிரம்பிய வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அரசியலில் நெடிய அனுபவம் கொண்டவர். இவர் தற்போது விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சட்டசபை தொகுதி உறுப்பினராக உள்ளார். சாத்தூர் தொகுதி என்பது KKSSR ராமச்சந்திரனின் பழைய தொகுதியாகும். இவர் முதலில் அதிமுகவில் இருந்தார். அந்த சமயத்தில் 1977, 1980, 1984, 1991, 1996 ஆகிய தேர்தல்களில் அதிமுக சார்பில் போட்டியிட்டார். இதில் 1996 தேர்தலில் மட்டும் தோல்வியடைந்த அவர் பிற தேர்தல்களில் வெற்றி பெற்றார். பிறகு திமுகவில் சேர்ந்த KKSSR ராமச்சந்திரன் 2001, 2006 தேர்தல்களில் சாத்தூரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பிறகுதான் அவர் அருப்புக்கோட்டை தொகுதிக்கு மாறினார். இதனால் சாத்தூர் தொகுதியின் களநிலவரம் KKSSR ராமச்சந்திரனுக்கு நன்கு தெரியும். இதனால் நயினார் நாகேந்திரன் சாத்தூரில் களமிறங்கினால் அவரை வீழ்த்தும் பொறுப்பை ஸ்டாலின் KKSSR ராமச்சந்திரனிடம் வழங்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் KKSSR தனது மகன் ரமேஷ்கும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட சீட் கேட்டு வருகிறார். ஒருவேளை வாய்ப்பு கிடைத்தால் நயினார் நாகேந்திரனை எதிர்த்து KKSSR ராமச்சந்திரன் அல்லது அவரது மகன் ரமேஷ் கூட களமிறங்கலாம் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள்.